பைடன் பிளான்ட் அ ட்ராப் ஃபார் ட்ரம்ப். அதாவது பைடன் பிளான் ட்ரம்ப் ட்ராப் அப்படிங்கிறது போல மேற்குலகத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள்லாம் பரவலா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது தற்போதைய அமெரிக்காவோட ஆளுகின்ற அரசாங்கம் பைடன் அவர்களோட தலைமையின் கீழே இருக்கு இல்லையா? சோ அவங்களோட அரசாங்கம் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு டிராப்பை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த டிராப்ல ட்ரம்ப் அவர்கள் சிக்கினார்னா முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது போல பலரோட கருத்துக்கள் பரவலா இருக்கு. இப்போ நம்ம மனசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதைய விதைச்சிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சு வர்றதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் மட்டும் ஜெயிச்சுட்டார்னா 24 மணி நேரத்துல போர் நின்றும் அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விதைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மிக பெரும் ஹீரோவா அமெரிக்கால மிக பெரும் ஹீரோவா இப்ப ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு. ஏன்னா அதிகமான ஓட்டு எதுலயுமே இல்ல, செனட்லயா இருக்கட்டும், ஹவுஸ்லயா இருக்கட்டும், பிரசிடென்ட் தேர்தலையா இருக்கட்டும், அதிகமான மெஜாரிட்டியோட வந்திருக்காரு. அதாவது அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அந்த கட்சி ஒரு முடிவு எடுக்குன்னா யூனிலேட்டரலா அதை நிறைவேற்றிட்டு போயிடலாம் எங்க போனாலும். ஏன்னா அவங்களதான் மெஜாரிட்டி இருக்கு. இது போல ஒரு விஷயம் எந்த ஒரு அதிபருக்கும் இல்ல. இப்ப இவருக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு மிக பெரும் மாற்றம் அமெரிக்கால உருவாக போகுது. பலரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது அமெரிக்கால வேறு ரொம்ப அதிக அளவுல வேறு ஊனி இருக்குது. அது வந்து புடுங்கி எரியறதுக்கு ட்ரம்ப் அவர்களாலதான் முடியும் அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? உண்மையாலுமே அப்படிதானா? இல்ல ட்ரம்ப் டிராப் இது போல சொல்றாங்களே, அது என்னப்பா டிராப் அப்படிங்கிற போல பல கேள்விகள் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமான விடையா தான் இந்த பதிவு இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிபிகேஷன் வரும். வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஏன்னா சேனல்ங்கிறது 2 சேனல், செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகோஸ். 2 சேனலுமே மாறி மாறி ஆல்டர்னேட்டா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அந்த 2 சேனலோட வீடியோ பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வாட்ஸ்அப்ல வந்துடும். ஸோ தொடர்ந்து நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இது போல பல வீடியோக்கள் போறதுக்கு எனக்குமே மோட்டிவேஷனா இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்போ இருக்கும்ன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல டிராப்னா என்னப்பா அப்படிங்கறதோட ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆக்சுவலா இத நியோகான் பிளான் அப்படிங்கிற சொல்றாங்க. என்ன பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளான்ல 2 வகை இருக்கு. ஒன்னு லைட், நியோகான் லைட், இன்னொன்னு நியோகான் ஹெவி அப்படிங்கறதோட ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளான் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஃபேவரா வேணும் மேற்குலக நாடுக்கோ உக்ரைனுக்கோ இல்ல அமெரிக்காக்கோ ஃபேவரா வேணும்னா இந்த பிளான்ல ஒண்ணு எக்ஸிக்யூட் பண்ணணும். சரி, இது என்ன பிளான் அப்படின்னா இப்ப ஃப்ரண்ட் லைன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து 200 மைல் தொலைவுல ஒரு பஃபர் ஜோனை உருவாக்கி யூகே மற்றும் ஐரோப்பிய படைகள் அங்க காவலுக்கு நிப்பாங்க உக்ரைனுக்கு பாதுகாப்பா. 20 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டோல உக்ரைன் சேர மாட்டாங்க சத்தியம் அப்படிங்கிறது போல ஒரு டீல போடுறது, ரஷ்யாவை அதுக்கு ப்ரொபோசல் கொடுத்து ஒத்துக்க வைக்கிறது. இது வந்து லைட் பிளான், நியோகான் லைட். யாருப்பா இந்த பிளான் எல்லாம் போடுறா அப்படின்னு கேட்டா டீப் ஸ்டேட். யார் அந்த டீப் ஸ்டேட்? அமெரிக்கால வேரூன் இருக்கக்கூடிய ஒரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து மோசமா சித்தரிக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அமெரிக்கா வீணா போறதுக்கு பாழாகிறதுக்கு எல்லாம் காரணம் அவங்க தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதிபர்களையே ஆட்டி படையக்கூடிய சத்தியம் இந்த டீப் ஸ்டேட் இருக்கு அப்படிங்கிற போல விஷயம்லாம் இருக்கு. இந்த டீப் ஸ்டேட் பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த பயில தெளிவா உங்களுக்கு டீப் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கறத பத்தி வீடியோவும் போட்டுடலாம். இப்போதைக்கு டீப் ஸ்டேட்டுங்கிறது கவர்மெண்டோட ஒரு ஏஜென்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதிபரையே ஆட்டி படையக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கு. ஸோ என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அமெரிக்காவை எப்பவுமே நம்பர் 1 வச்சுக்கிறதுக்காக அந்த ஏஜென்சி செயல்படும் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப அந்த டீப் ஸ்டேட்டுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிற கருத்துக்களும் இருக்கு. இப்ப இந்த டீப் ஸ்டேட்டோட பிளான் தான் நியோகான் லைட். சரி, 2 பிளான் சொன்னீங்க, இது என்ன இன்னொரு பிளான் என்ன? இது ஓகே, இன்னொரு பிளான் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? நியோகான் ஹெவி. நியோகான் ஹெவிங்கிறது ஒண்ணுமே இல்ல, கண்டிப்பா இந்த பிளானை கொடுத்தா தூக்கி எரிஞ்சிருவாங்க டஸ்ட்பின்ல ரஷ்ய தரப்பு இருந்து. சோ அப்படி ஒரு வேலை எரிஞ்சிட்டாங்கன்னா எல்லா ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு கொடுக்கறது, எல்லா ஆயுதங்களும் வச்சுக்கோ உக்ரைன் எடுத்து வீசி சௌரியத்துக்கு ரஷ்யாவோட எந்த பயில வீசி முடிஞ்ச சீனா மேலே வீசி அப்படிங்கிறது போல மிக பெரும் அளவுல ஒரு பேக்கேஜை கொடுத்து 500-600 பில்லியன் அளவுக்குள்ள பேக்கேஜை கொடுத்து உக்ரைனை ட்ரெயின் பண்ணி ஆர்ம் பண்ணி ரஷ்யா தோக்கிற வெடிக்க அடிக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் நியோகான் ஹெவி. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. இது போல சாத்தியப்படுது அப்படின்னா கண்டிப்பா பைடன் அவர்கள் செஞ்சிருப்பாங்க. ஆல்ரெடி பில்லியனா கொடுத்து பார்த்தாங்க, ஒன்னும் வேலைக்கால. கர்ஸ்க் பயலுக்கர்லாம் அப்படியே மண்ணோட மண்ணா புதஞ்சு கிடக்குது. எல்லா டேங்க்ல இருந்து எல்லாமே உக்ரைன் எடுத்துட்டு போனது. 2வது அமெரிக்காவோட ரேஞ்சர்கள்லாம் பிரியான்ஸ்க் பயில போய் எட்டி பார்த்துட்டு வந்தாங்க. தோல்வி முடிச்சு அங்கேயே வச்சிருக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. சோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கறனால இந்த 2 பிளானுமே உதவுமா உதவாதா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? இதுதான் ட்ரம்ப் அவர்களுக்கு டிராப். இந்த 2 பிளான்ல எதுல சிக்கினாரும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டு வந்தாரு? அதாவது
இந்த பிரச்சனையை முடிக்கிறேன், உக்ரைனுக்கு நம்மளால பணம் கொடுக்க முடியாது, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி ஒரு சேல்ஸ்மேனு அப்படிங்கிற போல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி பிரச்சாரத்தின் அப்போ யூஸ் பண்ணி ஓட்டை வாங்கிட்டு வந்துட்டாரு, மெஜாரிட்டி வாங்கிட்டு. இப்ப திரும்பி இவரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு உக்ரைனுக்கு அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்க மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. சரி, ஓகே. இப்ப இந்த 2 பிளானையுமே ட்ரம்ப் அவர்கள் ப்ரொபோஸ் பண்ணாம இந்த டிராப்ல விழுகல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? அது போல நடக்குது அப்படின்னா ரஷ்யா என்ன செய்வாங்க? இப்ப அமெரிக்கா அப்படியே சைலண்ட் ஆகி விலகி வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரம்ப் அவர்கள் இதில் இன்வால்வ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முன்னாடி ஒரு பிளான் சொன்னோம்ல, இப்ப கூட ஜெர்மனி தரப்பு வந்து ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? அதாவது ஆல்ரெடி ஜெர்மனி திவால் ஆயிடுச்சு, சொன்னான்னு சொல்லாது திவால் ஆயிடுச்சா, இல்ல எந்த ஒரு வேலையும் இல்லை, ஏகப்பட்ட நபர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தா ஜெர்மனியோட தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தங்க இருக்கதா சொல்லிருக்கீங்க, அந்த ஒரு காரணத்தினால நான் சொல்றேன், மற்றபடி எதுவும் இல்லை. மேபி என்னோட ப்ரெடிக்ஷன் தப்பா கூட இருக்கலாம். என்னன்னா இப்போதைக்கு உக்ரைன் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா மேற்குலக நாடுகள் பெருமளவுல உதவி ரஷ்யாவுக்கு இழப்புகளை ஏற்படுத்திக்கிறாங்க. 2வது, மேற்குலக நாடுகளோட ஆயுதங்கள் முழுவதும் டிப்ளீட் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் யூகேல இருந்து ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் யூஸ் பண்றாங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஸ்கால்ப் மிசைல் கூட ஒரு சில ஸ்ட்ரைக் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க பிரான்ஸ் தரப்பு வந்துடுறாங்க. ஏன்னா ஸ்டாக் பைல்ஸ் இல்ல, செஞ்சாதான் உண்டு. ஃபுல்லாவே டிப்ளீட் ஆயிடுச்சு. யூகே கிட்டையும் பெருமளவுல போருக்குலாம் தயாரா இல்லை அப்படிங்கிறது போல ராணுவ தரப்புல இருந்தே தகவல்கள் வருதா, செய்திகள் நம்ம தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரான்ஸ்லயும் அதே ஒரு நிலைமை தான். இப்ப ஜெர்மனியில இருக்கக்கூடிய டாரஸ் மிசைல் தான் ரெடியா ஸ்டாக் இருக்கு. இப்ப அதுதான் எல்லாரும் கண்ணை ஊட்டிட்டு இருக்கு, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். சும்மா அதையோ சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. அது கொடுத்தா என்னங்க நடக்க போகுது? எவ்வளவு ஒரு 500 இருக்குமா? ஒரு 500 டார்கெட் அடிப்பாங்களா? ரஷ்யா இன்னொரு 1000 டார்கெட் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இழப்புகள் இருக்கும், ஆனா ரஷ்யாவோட சொசைட்டி, ரஷ்யாவோட எக்கனாமி அதை தூக்கி நிறுத்தும். அதுக்கு பின்னாடி சீனா, இந்தியான்னு பல மிகப்பெரிய நாடுகள் உறுதுணையா இருக்காங்க ரஷ்யாவுக்கு இந்த ஒரு காலகட்டத்துல. நம்ம இது எக்கனாமிக்கலி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல உங்களுக்கு அது புரிய வரும் எப்படி அப்படிங்கிறது போல. பட் நான் சொல்ல வரேன், ரஷ்யன் எக்கனாமி, பிரிக்ஸ் எக்கனாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மேற்குலக நாடுகளோட எக்கனாமி கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்பா நம்மளோட கண்டிஷன்லாம் வேற, ரஷ்யாக்கெல்லாம் நம்ம சொல்றது இல்ல, நம்ம நடுநிலையா இருக்கும் அப்படிங்கிற போல பல கருத்துக்கள் இருக்கு. ஆனா எக்கனாமிக்கலி நம்ம விட்டு தர மாட்டோம். அதுதான் பிரிக்ஸ். நம்ம வந்து ராணுவத்தை அனுப்புறோம், ஆயுதங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற சொல்ல வரல. ரஷ்யாவை எக்கனாமிக்கலி விழுக விட மாட்டோம், அதுக்கும் போருக்கும் சம்மந்தம் இல்லை இருக்கு. பட் ஆனா இது நம்மளோட நாட்டோட எக்கனாமிக்கு நல்லது. ஸோ அந்த ஒரு காரணத்தான் சொல்ல வரோம். பிரிக்ஸ்ங்கிறது எக்கனாமிக் யூனியன் தானே. ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்துல சொல்றேன். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் பிரிக்ஸை பத்தி, பட் இருந்தாலும் நான் சொல்ல வரேன். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிரிக்ஸ்ங்கிறது ஒரு எக்கனாமிக் யூனியன், இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசி ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க இல்லையா? ஸோ பிரிக்ஸ் விட மாட்டாங்க. கண்டிப்பா ரஷ்யாவை இந்த பிரச்சனை ஜெயிக்க வச்சே தீர்வாங்க. அவங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்க செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நியோகான் லைட்டும் செய்ய முடியாது, நியோகான் ஹெவியும் செய்ய முடியாது. ரஷ்யா இப்ப தோக்குற மாதிரியும் கிடையாது. ரஷ்யா ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சுட்டு உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன் வரைக்கும் போயிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போலாண்டு, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா ஆல்ரெடி நட்பு நாடுக்கு ஆல்ரெடி மாறிட்டாங்க, மனசு மாறிட்டாங்க. கீழே செர்பியா இருக்காங்க. ஆல்ரெடி செர்பியா கொசோவா பிரச்சனை வேற இருக்கு. ஒருவேளை திரும்பி யூரோப்பியன் யூனியன்ல சலசலப்பு வந்துருமா, பிரிவுகள் வந்துருமா? ஆல்ரெடி ஈரோ தான் முதல்ல அடிவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். டாலர் டீடாலரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்ப ஈரோ ஆக ஆரம்பிச்சாச்சு. ஜெர்மனி மட்டும் இப்போ உடஞ்சிருச்சு, அது திவாலான நாடுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட அந்த விரிசல் அந்த நாளில இருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பல நாடுகளும் சிதறுண்டு போயிருவாங்க. யூரோப் மிக பெரும் கொலாப்ஸ் ஆயிரும், அதுல மாற்று கருத்தே இல்லை. இது போல விஷயங்கள்லாம் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணதுனாலதான் யூகே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளியே போயிட்டாங்க, பிரெக்சிட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது போல சில தகவல்லாம் அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. பட் இருக்கட்டும், இந்த பிரச்சனையில அமெரிக்கா விலகிட்டாங்கன்னா யூரோப்பியன் கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்கும் அமெரிக்கானால முடியாது. இப்ப அமெரிக்காவோட அதிபரா வரப்போற ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுதான் ட்ரம்ப் ட்ராப். எதுவா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு நல்லது இல்லை. ரஷ்யா ஜெயிச்சாலும் அமெரிக்காவுக்கு நல்லது இல்ல. அமெரிக்கா ஒரு பிளானை ப்ரொபோஸ் பண்றதா செஞ்சாலும் பிரச்சனை தான், அமெரிக்காவுக்கு நல்லது இல்ல. இப்ப என்ன நடக்க போகுது, இதுதான் ட்ராப் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப டீப்பா போயிட்டாங்க பைடன் அரசாங்கம். இப்ப எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது போல பண்ணலாம் அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஆனா உண்மையாலுமே பைடன் அவர்களோட அரசாங்கம் தான் இதை செஞ்சாங்களா, ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு எதிராக இருக்கிறாரா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? இந்த விஷயத்த நம்ம இப்போ நேத்திக்குன்னு பார்க்க கூடாது. இந்த விஷயத்த ஆக்சுவலா 1993, அதாவது நான் கை குழந்தையா இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான போட ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா தரப்பு. யாரு? டீப் ஸ்டேட் தரப்பு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் டீப் ஸ்டேட்னு சொல்ல வராங்க.
அவங்க ஒரு பிளான போட்டு செதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு அதிபரும் ஒரு 4 வருஷத்துல ஒரு படிக்கட்டை ஏறி வந்ததுதான் 2022. வேற வழியே இல்லாம ரஷ்யா உக்ரைனை ஏறி அடிச்சிருக்கிறாங்க. அது என்னப்பா 1993ல நடந்துச்சு அப்படிங்கிறவங்கள கேட்டீங்கன்னா, யுகோஸ்லாவியா மேல ஒரு போர் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து சிதறுண்டு போகுது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிளின்டன் அவர்கள் இருக்காங்க. அப்பத்துல இருந்தே ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகள் இந்த பெர்லின் வாழை கட்டி கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு முன்னேறி வந்துட்டு இருக்காங்க ரஷ்யாவை நோக்கி. 1993ல இருந்தே ரஷ்யாவோட நிலை பக்கத்துல இந்த பார்டர் பக்கத்துல போயிடணும் அப்படிங்கிறது தான் இந்த டீப் ஸ்டேட்டோட ஒரு எண்ணம். அப்பதான் ரஷ்ய ராஜ்யம் வீழ்ந்தாதான் அமெரிக்கா ராஜ்யமா இருக்க முடியும், சுப்ரீம் பவரா இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இது போல திட்டங்களை வகுத்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2000ல வந்து பாத்தீங்கன்னா செர்பியாவோட கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்றாங்க. அது நார்மலா நடக்கிறதுதான். எப்படி பங்களாதேஷ் நடக்குதோ அதே போல ஒரு நாடுகளையும் நடந்துச்சு. ஸோ செர்பியாவோட கவர்மெண்ட் அதை ஓவர் த்ரோ பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு அதிபரும் செதுக்கி இருக்காங்க. ஒரு படிகளும் ஏறி இருக்காங்க. சைட்ல ஒரு இமேஜோட இருக்கும். இதை நம்ம ரெடி பண்ணது கிடையாது. மேற்குலக நாடுகளோட அனலிஸ்ட் தரப்பு வந்து ரெடி பண்ணக்கூடிய விஷயங்கள். ஒரு அதிபருமே இன்க்ளூடிங் ட்ரம்ப் அவர்களும் அதுல ஒரு படிக்கட்டு ஏறி வச்சுக்கிறாரு. ஏன்னா ட்ரம்ப் அவர்களோட முன்னாடி இருக்கக்கூடிய டேர்ம் 2017 அந்த டேர்ம்ல ஜெலன்ஸ்கி அவர்களை பக்கத்துல உட்கார வச்சுட்டு இப்ப சமீபத்துல பேசியிருப்பாரு. யாருங்க கொடுத்தது உங்களுக்கு அதிநவீனமான ஆயுதங்கள்? நான் கொடுத்தேன், என் காலத்துல கொடுத்தேன் அப்படிங்கிறது போல அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் உட்காந்துட்டு இருப்பாரு, இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது 2017ல இருந்து ட்ரம்ப் அவர்கள் மிக பெரும் அளவுல ஆயுத உதவி உக்ரைனுக்கு செஞ்சிருந்தாரு. பைடன் அவர்கள் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் வழி வகுத்து விட்டாதான் பைடன் அவர்கள். அந்த டைம்ல யார் இருந்திருந்தாலும் இந்த பிரச்சனை பெருமளவில் நடந்திருக்கும். நான் அந்த டைம்ல இருந்தே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்ய தரப்பை சுதாரிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பைடன் அவர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. அவரு அந்த பிளானை கண்டினியூஸா செய்யக்கூடிய விஷயங்களை அவர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாரு. லைன் அந்த படிக்கட்டுல ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா செதுக்கி இருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்க முடியுது. எதுக்காக? ரஷ்யாங்கிற ஒரு நாடு இந்த ஏசியால ஹாட்லேண்ட் ரிம்லாண்ட் தியரி நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம், பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்படி இல்லைன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா 1000 வீடியோ கிட்ட போட்டாச்சுன்னு நினைக்கிறேன் கிட்டக்கிட்ட. இன்னும் கணக்கு கவுண்ட தெரியல. ஸோ அதனால என்னால தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஹாட்லேண்ட் தியரி ரிம்லாண்ட் தியரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கை காலையும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தராது, போய் பாருங்க. ரஷ்யான்ற ஒரு நாடு இல்லைன்னா இந்தியா கிடையாது, சீனா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஏன்ப்பா சீனாலாம் சூப்பர் பவர் இருப்பாங்களா, அதிகமான ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க, அமெரிக்கா விட அதிகமான நேவல் அசட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கப்பா அப்படிங்கிற போல பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா சீனா ரஷ்யா இல்லைன்னா டம்மி பீஸா மாறிடும். ஏன்னா டெக்னாலஜி எல்லாமே ரஷ்யா கிட்ட இருந்து இருக்கிறதா காப்பி அடிப்பாங்க. அது ஒருத்தவங்க செய்யணும் இல்லையா? ரஷ்யாவோட டெக்னாலஜி இல்லைன்னா சீனா இல்ல. ரெண்டாவது, ஏன்னா சீனாவோட டெக்னாலஜில ரஷ்யாவோட டெக்னாலஜி ஓவர் கம் பண்ற மாதிரிலாம் இல்ல. ரஷ்யாவோட டெக்னாலஜி கீழே இருக்க மாதிரி தான் இருக்கு. மட்டம் தட்டுறதுக்காக சொல்றேன், இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நான் சொல்ல வரேன். நார்மலா எந்த ஒரு நாடையும் எந்த ஒரு டெக்னாலஜி நான் மட்டம் தட்ட மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்க எதுக்காக அதை செய்யறாங்கன்னா அனலைஸ் பண்ண பார்ப்பேன். ஸோ பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதும் எந்த நாடுமே இப்போ ரஷ்யா இல்லாம சீனா இல்ல, சீனா இல்லாம ரஷ்யாவும் இல்ல. அதே தான் சொல்ல வரேன். எக்கனாமிக்கல் ரீதியா, ஒர்க்கிங் ரீதியா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா சீனாவும் ரஷ்யாவுக்கு தேவை, ரஷ்யாவும் சீனாக்கு தேவை. அதே போலதான் இந்தியாவும் சீனாக்கு தேவை, சீனாவும் இந்தியாவுக்கு தேவை. இல்லைன்னா 2 நாடுகளும் இருக்காது, 2 நாடுகளும் முடியாது. ஸோ இந்த 3 நாடுகளுமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கனெக்டா இருக்கிறதுனால, அதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பிரிக்ஸ்ன்ற ஒரு அமைப்பு உருவெற்றிருக்கு. இப்ப அது முழு உருவமா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த 3 நாடுகளும் அவங்களோட ஒற்றுமையை புரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரிக்ஸ் உருவாயிருக்காது, அது முழுமை அடையாது. எந்த காலத்துலயும் இந்த பிரிக்ஸ்ங்கிறது நிலையா இருக்காது. ஸோ அதான் சொல்ல வரேன். சரி, ஓகே, திரும்பி அந்த விஷயத்துக்கே வருவோம். இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு இப்ப வரக்கூடிய அதிபர் அது யாரா இருந்தாலும் சரி, ட்ரம்ப் அவர்கள் திரும்ப அதே ஸ்டெப் தானே ஃபாலோ பண்ண போறாங்க? இல்லைன்னா அந்த டீப் ஸ்டேட்டோட எல்லா திங்கிங்கும் ஃபெயில் ஆயிருச்சா அப்படின்ற கேள்விகள் வருது. இது எல்லாத்துக்குமே இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ உக்ரைனுக்கு இங்க மிக பெருமளவுல தேவை இருக்குன்ற ஒரே காரணத்தினால்தான் ட்ரம்ப் அவர்கள் எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஆப்கானிஸ்தான்ல இருந்து படைகளை வாபஸ் வாங்குறதுக்காக அந்த எல்லா விஷயங்களும் அப்ப இருந்து பண்ணதுனாலதான் அந்த படைகளை எடுத்துட்டு, ஏன்னா அங்க இருக்கிறாங்கன்னா ரிசோர்ஸ் கொடுக்க முடியாது. ரஷ்யா வச்சு சண்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா அதிகமான தேவை இருக்கும் இல்லையா? ஆயுத உதவி, ஆள் பலம் எல்லாமே கொடுக்கணும். அந்த ஒரு காரணம் தான் அங்கிருந்து ரிசர்வ்ஸ் எடுத்துட்டு இங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற போலாம் தகவல்கள் இருக்கு. அது போல செய்திகள்லாம் பலதும் வருது. ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. அங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா வேற பக்கத்தை ரீடிப்ளை பண்ணும் இல்லையா அப்படிங்கிறது உள்ள கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ உக்ரைன்ல இருந்து வெளியே வராங்க அமெரிக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? மிடில் ஈஸ்ட்ல டிப்ளை பண்ண போறாங்களா? சரி, மிடில் ஈஸ்ட் இருந்து வெளியே வராங்கன்னா அடுத்து என்ன தைவானுக்காக ரெடி பண்ண போறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஒருத்தங்களா பாத்துக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ அவங்க எதை நினைச்சு இது செஞ்சாங்களோ அது நடக்கல, ரஷ்யா நின்னுட்டாங்க. இப்போ இதுதான் மிக பெரும் பிரச்சனையா இருக்கு. இப்போ இந்த டீப் ஸ்டேட்டை எதிர்த்து நாங்க சண்டை பிடிக்க போறோம், டீப் ஸ்டேட்டை ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னா புதுசா ஒரு
ஒரு பாலிசி அவங்க ஃபார்முலேட் பண்ண போறாங்களா? அதத்தான் அவங்க சொல்ல வராங்களா? அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ளயும் இருக்கு. இப்ப அமெரிக்கா என்ன செய்ய போறாங்க? இப்ப அமெரிக்கா திரும்பி வந்தா டாரிஃப் எல்லாம் போட போறாங்க. திருப்பி இண்டஸ்ட்ரியல் எல்லாம் உருவாக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கால பெருமளவுல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் காலர் ஜாப் மாதிரி லேபரா இல்லாம, அமெரிக்கான்றது லேபர் கண்ட்ரியா இல்லாம இன்வெஸ்டர் கண்ட்ரியா இருந்துச்சு இத்தனை காலமா. இப்ப திரும்பவும் லேபர் கண்ட்ரியா மாறுதா? அதுக்கு அமெரிக்கர்கள் ஒத்துக்குவாங்களா? அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இல்லைன்னா லேபர்னா எந்தெந்த நாடுல இருந்து பெருமளவுல ஆளுங்க போவாங்க, எதுக்காக போவாங்க அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்ப யூரோப் வந்து முழுமையா அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்ப யூரோப்பியன் யூனியன்ல வர்சுலா ஒண்டர்லா அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. ஏங்க ரஷ்யாவோட ஆயில் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க, அதனால அமெரிக்காவோட ஆயில் வாங்கிக்கலாங்க அப்படிங்கிறது போல. நிலைமை என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஜெர்மனில இப்ப நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் இல்ல, உடைச்சு விட்டாங்க. ரஷ்யா கிட்ட இருந்து இப்ப ஆயில் வேணும்னா உக்ரைன் ஒத்துக்கணும். சண்டையா வேற இருக்கு, ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து வேற வழியா வந்துட்டு இருக்கனால யூரோப்புக்கு சிக்கல். இப்போ பெட்ரோல் அந்த ஆயில் விலை ஏறிடக்கூடாதுன்றதுக்காக பிரைஸ் கேப் வேற போட்டிருக்கிறாங்க. அதனால ரஷ்யா கிட்ட இருந்து கம்மியான ஆயிலுக்கு வாங்கி சில நாடுகள், அதுவும் குறிப்பா அதை நம்ம ரிஃபைன் பண்ணி யூரோப்பியன் யூனியனுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது போல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எச்சா ஆயிலே வேணாம், இந்த பகுதியில் இருக்கிற எந்த நாடுகிட்டையும் வேணாம், ஏன்னா கொடுத்தா பிரிக்ஸ் கரன்சி தான் வேணும்னு கேட்டாங்கன்னா வம்பா போயிரும் இல்லையா? ஏன்னா கொடுத்தல் வாங்களோட டிரான்சாக்சன் சிஸ்டம், பினான்சியல் சிஸ்டம்ல ஷிஃப்ட்ல ரஷ்யா இல்ல. வாங்கன்னு வெத்தலை வாக்கு வச்சு கூப்பிட முடியாது, அவங்க வந்தாதான் உண்டு. ஏங்க தெரியாம உங்களை போன்னு சொல்லிட்டோம், மன்னிச்சிருங்க ஐயா, வந்து சேருங்க ஷிஃப்ட்ல அப்படின்னு போய் கேட்டா இவங்களோட கௌரவம்ல என்ன ஆகுறது அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ இது போல பல விஷயங்கள் இருக்கனால என்ன செய்ய போறாங்க இப்போ ட்ரம்ப் அவர்கள்? இதுதான் மிகப்பெரிய டிராப்பா இருக்க போது அமெரிக்காக்கு. இவரோட முடிவு அமெரிக்காவை வளர்ச்சிக்கு கொண்டு போதா இல்ல வீழ்ச்சிக்கு கொண்டு போதா அப்படிங்கிறது பல அனலிஸ்டும் அவங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு தொகுப்பா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில என்ன நடக்கலாம், மிடில் ஈஸ்ட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துட்டு வரும். சோ ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அமெரிக்காவை ரீபில்டு பண்றதுதான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம்னா அமெரிக்காவை ரீபில்டு பண்றதுக்காக நடக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்களே பார்த்துக்கணும்னு விட்டுட்டு போயிடுவாங்களா? இல்ல இந்த பிரச்சனைக்குள்ள டிராப் சொல்றாங்க இல்லையா, அதுல போய் சிக்கிக்குவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? அவர் என்ன செஞ்சா என்ன நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.